நெருக்கப்பட்டோம் அடைந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதம் தியான வேலையில வந்திருக்கவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. நாம சந்தோஷமா இருக்கும்போது நாம சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு எங்க நான் போக மாட்டேன், உனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி சில மனிதர்கள் நாம் சந்தோஷமாக இருக்கிற பொழுது சில ஆதரவான வார்த்தைகளை சொல்லுவது உண்டு இல்லையா? ஆனா ரியாலிட்டி நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாக அந்த சந்தோஷத்தை தவிர நம்ம கஷ்டத்தோடு இருக்கும்போது, நம்ம தேவையோடு இருக்கும்போது, நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அந்த மனிதர்கள் நமக்கு உதவுவார்களா, அந்த மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி நம்ம கேட்டோம்னாக்கா ஒரு கேள்விக்குறிதான். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கூட நம்ம பக்கத்துல இருப்பாங்க, ஆனா ஒரு தேவையின் போது, ஒரு கஷ்டத்தின் போது, ஒரு எதிர்பார்ப்பின் போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஏதாவது மனிதனுடைய இயல்பு. எங்க நம்ம கிட்ட ஏதாவது கேட்டுருவாங்களா, நம்மள ஏதாவது செய்ய சொல்லிடுவாங்களா, நாம ஏதாவது செய்யற மாதிரி இருக்குமா என்ற அந்த ஒரு சிந்தனையில் என்ன செய்வாங்கோ சில மனிதர்கள் கடந்து போகிறவர்களாக இருப்பார்கள். அப்போ நம்ம கூட எப்பவுமே யாரு இருப்பாங்க? நமக்கு ஆதரவாக, நமக்கு உறவாக, நமக்கு உதவியாக நம்ம வாழ்க்கையில யாரு இருப்பாங்க? அப்போ மனிதனை நாம பார்க்காம, மனிதனை நோக்கி நாம கூப்பிடாம நம்முடைய கடவுளை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஏனென்று பார்க்கும்போது நம்முடைய கடவுள் மட்டுமே நம்மோடு இருக்கிறவர். அந்த ஆண்டவர் சொல்றாரு, யுக முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். அப்ப இந்த உலகத்துல சரி, கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம வாழும்போது நமக்கு துணை, அரவணைப்பு, உறவு யார் என்றால் கடவுள் ஒருவர் மட்டும்தான். அப்ப இந்த நாள்ல, இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்போதும் கடவுளை முதலாவது நோக்கி பார்க்க வேண்டும், மனுஷனை அல்ல. அந்த மனுஷன் உதவி செய்வானா, இவங்க ஏதாவது நமக்கு செய்வாங்கன்னு சொல்லி நம்ம மனிதனை பார்க்காம கடவுளை முதலாவது நாம பார்க்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மரியாதையும் உமது செவியை என்னிடமாய் சாய்த்தருளும், நான் கூப்பிடும் நாளிலே எனக்கு விரைவாய் மறுமொழி அருளும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தாவீது செபிக்கிறவனாக நாம் பார்க்கிறோம். ஆபத்து நாளில் உமது முகத்தை மரியாதையும் உமது செவியை சாய்த்தருளும், நான் கூப்பிடும் நாளில் விரைவாய் மறுமொழி அருளும் சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். அதுல கடைசியில நான் கூப்பிடும் நாளிலே விரைவாக மறுமொழி அருளும் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்ப நம்ம கூப்பிடும் போது விரைவாக யாரு நமக்கு மறு உத்தரவு தருவாங்க, யார் நம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பாங்க என்று சொல்லி பார்க்கும்போது கடவுள் ஒருவர் மட்டும்தான். இஸ்ரேல் மக்கள் எகிப்துல துன்பத்தை அனுபவித்த போது, கண்ணீர் விட்ட பொழுது, சோர்ந்து போன போது, அவர்கள் இட்ட கூக்குரல், அவள் சத்தம் அதிகமான போது அவருடைய சத்தத்தை அந்த பார்வோன் ராஜா கேட்கல, மாறாக கடவுள் கேட்டார். இஸ்ரேல் மக்களுடைய சத்தத்தை கடவுள் கேட்டார், அவர்களை விடுவிக்கும்படியாக மோசேயை அனுப்பினார். இன்றைக்கு பாவத்தினால, பிசாசின் கிரியினால இன்றைக்கு நாம் கூட சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். விடுவிப்பார் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் இன்றைக்கு நாம் கூட தவித்துக் கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் அநேக பிரச்சனைகள் வருகிறது, அநேக உபத்திரவங்கள் வருகிறது, அநேக போராட்டங்கள் வருகிறது. அப்புறம் நாம் சோர்ந்து போகிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? அந்த இஸ்ரேல் மக்களை போல கடவுளை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அப்ப நாம் கடவுள் நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கடவுள் நம்மை விடுவிக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக. அப்ப இயேசு ஆண்டவர் மூலமாக நம்மை விடுவிக்கிறாரு. நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தாரு.
அந்த ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நாம் கூப்பிடும் நாளிலே நமக்கு விரைவாக மறு உத்தரவு கொடுக்கிறவர். அந்த ஆண்டவர் மாத்திரமே நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்மோடு இருக்கிறவர். ஆம் எனக்கு அன்பானே, இந்த நாள் முதற்கொண்டு நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுவோம். அவரே நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய சத்தங்களுக்கு விரைவாக மறு உத்தரவு தருகிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ தூய ஆவியானவர் நம் அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசல் செய்கிற அன்புள்ளம் கொண்ட பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான அந்த நாளுக்காக, அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நாங்கள் சந்தோஷத்தோடு இருக்கும் போது மட்டுமே சில மனிதர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களோடு யாரும் இல்லாத தனிமையான நிலைகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நாங்கள் யாரை தேட வேண்டும், யாரை நோக்கி கூப்பிட வேண்டும், யார் எங்களோடு இருப்பார் என்ற காரியத்தை நாங்கள் இப்பொழுது கேட்டிருக்கிற பிரகாரமாக இனி வரக்கூடிய காலத்துல வாழ்விலும் தாழ்விலும் எப்போதும் உம்மையே நோக்கி கூப்பிடுற, உம்மையே நோக்கி அபயமிடுகிற, உம்மையே நோக்கி ஜெபிக்கிற ஒரு நல்ல விசுவாசிகளாக நாங்கள் இருப்பதற்கு நீர் தாமே எங்களை பலப்படுத்தும்படியாக தூய ஆவியினாலே நடத்த வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு எங்களை முற்று முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை அரவணைத்துக் கொள்ளும், எங்களை ஆசிரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகளிலே இரட்டிப்பான நன்மைகளை தருவீராக. படிக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தருவீராக, நல்ல பலத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் சுயநத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ நீதம் எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போட்டு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை காத்துக்கொள்ளும், நீரே எங்களை நடத்தியுள்ளும். மீட்பர் இயேசுவின் திருப்பாத பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.